அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அபுதாபி, துபை, ஷார்ஜா மற்றும் ஏனைய ஐக்கிய அரபு அமீரக பள்ளிவாசல்கள் மற்றும் பெருநாள் திடல்களில் ஈது அல்ஹா பெருநாள் அன்று ஓதப்படும் பெருநாள் பேருரை. வெளியீடு ஐக்கிய அரபு அமீரக அரசின் இஸ்லாமிய விவகாரத்துறை. தேதி வெள்ளிக்கிழமை துல்ஹஜ் பிறை 10 ஹிஜ்ரி 1446 6 ஜூன் 2025. தலைப்பு நமது பெருநாள் தூய்மையானதாகும். தலைப்பு நமது பெருநாள் தூய்மையானதாகும். அல்லாஹு அக்பர், 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 வலில்லாஹில் ஹம்து. அல்லாஹு மிக பெரியவன். எல்லா புகழும் அல்லாஹுவிற்கே உரியது. மிக அதிகமான புகழ் அவனுக்கே உரியது. அவன் பரிசுத்தமானவன். அவனை காலையிலும் மாலையிலும் தொடர்ந்து நாம் புகழ்ந்து கொண்டே இருக்கிறோம். மேலும் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவின்றி வேறு யாரும் இல்லை. ஆட்சி அதிகாரங்கள் அவன்வசமே உள்ளன. அவன் அல்லாஹுவின்றி வேறு யாரும் இல்லை என்று நாம் சாட்சி கூறுகிறோம். தனக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்றும் தனது படைப்புகளிடம் மிக அழகான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அவன் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறான். எங்கள் திருநபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவின் அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நாம் சாட்சி கூறுகிறோம். அகில உலகத்திற்கெல்லாம் ஓர் அற்கொடையாக இவர்களை அல்லாஹ் அனுப்பியுள்ளான். யா அல்லாஹ், எங்கள் தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் புனிதமிக்க குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த தோழர்கள் அனைவர் மீதும் உலக முடிவு நாள் வரை அழகிய முறையில் இவர்களை பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்கள் மீதும் இறைவா நீ ஸலவாத்தும் ஸலாமும் பொழிந்திடுவாயாக. கவனமாக கேளுங்கள். இறைவனுக்கு அஞ்சி நடப்பதை எனக்கும் உங்களுக்கும் உபதேசிக்கிறேன். அவனுக்கே தொடர்ந்து கட்டுப்பட்டு நடங்கள். உங்கள் வணக்க வழிபாடுகளில் மிக தூய்மையாக நடந்து கொள்ளுங்கள். பரிசுத்த நாயனாகி அவன் கூறுகிறான், யா அய்யுஹன்னாஸு அபுது ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் வல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். மனிதர்களே, உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்தவர்களையும் படைத்த உங்கள் இறைவனையே வணங்குங்கள். அதனால் நீங்கள் இறையச்சமுடையவர்களாக ஆகலாம் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். இந்த பெருநாள் தினத்தில் சுபிட்சமாக இருப்பவர்களே, உங்கள் யாவருக்கும் பெருநாள் வாழ்த்துக்கள். உங்களுடைய இந்த பெருநாள் உங்களுக்கு நற்பாக்கியம் நிறைந்ததாகவும் இறையருள் கொண்டதாகவும் அமையட்டும். மேலும் உங்களுக்கிடையில் அன்பையும் பரிசுகளையும் பரிமாறிக்கொள்ளும் தினமாகவும் அமையட்டும். மேலும் இந்த நாள் நமக்கும் நீதமான நமது ஆட்சியாளர்களுக்கும் மென்மேலும் அதிக நன்மைகளை கொண்டு வரட்டும். நமது தேசத்தில் நிலையான இந்த மகிழ்ச்சி எப்போதும் நிறைந்திருக்க வேண்டும். நமது சமூகங்களுக்கிடையில் பாசத்தையும் நெருக்கத்தையும் ஒருவர் மீதான அக்கறையையும் ஒவ்வொருவர் மீதான அக்கறையையும் இந்த பெருநாள் நமக்கு கொண்டு வரட்டும். தனது மாபெரும் கிருபைகளை அவன் நமக்கு வழங்கிக் கொண்டே இருக்கிறான். எனவே பரிசுத்த நாயனாகிய அவனை நாம் புகழ்ந்து கொண்டே இருப்போம். அவனது திருமுகத்தை மட்டுமே நோக்கமாக கொண்டு மிக தூய்மையான எண்ணத்தோடு அவனை நாம் வணங்கி வர வேண்டும். இவ்வாறுதான் நமக்கு முந்தி சென்றவர்களும் நமக்கு பின்பு வருபவர்களும் நடந்து கொள்ள வேண்டும் என்று அவன் தனது வேதத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறான். வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன். எனினும் அவர்கள் இறைவனுடைய கலப்பற்ற மார்க்கத்தையே பின்பற்றி வருவதை தவிர வேறெதையும் இத்தூதர் மூலம் அவர்களுக்கு ஏவப்படவில்லை. அவர்கள் இறைவனுடைய கலப்பற்ற இந்த மார்க்கத்தை பின்பற்றி வருவதை தவிர வேறெதுவும் இத்தூதர் மூலம் அவர்களுக்கு ஏவப்படவில்லை என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்து. அல்லாஹுவின் நல்லடியார்களே, தூய்மையான எண்ணம் என்பது நம்பிக்கைக்குரிய நல்ல பண்பாகும். மிகப்பெரிய தேசப்பற்றை பறைசாற்றுவதாகவும் இருக்கிறது. எனவே இதனை இந்த பெருநாளில் நாம் கடைபிடிக்க தொடங்குவோம். ஹஜ்ஜுடைய ஒவ்வொரு செயலிலும் இந்த தூய்மையான எண்ணம் நிறைந்திருக்கிறது. இதில் தூய்மையான எண்ணமும் முழுமையான நோக்கமும் இருக்கிறது. இஹ்லாஸ் என்று சொல்லப்படும் தூய்மையான எண்ணம் என்பது எவ்வித சுயநலமும் குறுகிய எண்ணமும் இல்லாமல் மனதை தூய்மையாக வைத்திருப்பதாகும். நிறைவேற்றும் செயலை உண்மையான அக்கறையோடும் தூய்மையான மனநிலையோடும் நிறைவேற்றுவதாகும். கசடுகளை அகற்றிவிட்டு தூய்மையாக இருக்கும் தங்கத்தை போன்று மினுங்க வேண்டும். எவ்வித கலங்களும் இல்லாமல் தெளிவாக இருக்கும் நீரை போன்று இருக்க வேண்டும். தூய்மையான எண்ணங்களிலேயே
தூய்மையான எண்ணங்களிலேயே ஆக பெரியது எதுவென்றால் அல்லாஹ் ஒருவனுக்காகவே ஒரு செயலை செய்வதாகும். இத்தகைய நற்பண்பு உங்கள் ஆழ் மனதிலிருந்து உருவாக வேண்டும். உங்கள் சொல்லும் செயலும் எண்ணமும் இறைவன் ஒருவனுக்குத்தான் என்று இருக்க வேண்டும். இதுதான் நீங்கள் நிறைவேற்றும் வணக்கங்களின் அடிப்படையாகவும் இருக்க வேண்டும். இறைவனிடம் நெருங்கிக் கொள்வதற்கான யுக்தியாக இது இருக்கிறது. உங்கள் செயல்பாடுகள் இறைவனிடம் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான சாவியாக இது இருக்கிறது. செயல்பாடுகளில் தூய்மையான எண்ணம் நிறைந்திருந்தால் அச்செயல்பாடுகள் உயிர்ப்போடு இருக்கும். பேசும் வார்த்தைகளில் இத்தகைய தூய்மையான எண்ணம் கலந்திருந்தால் அப்பேச்சு தூய்மையானதாகவே இருக்கும். எண்ணங்களில் இத்தகைய தூய்மையான தன்மை இருந்தால் கண்டிப்பாக அது உயர்வை தரும். எல்லாம் வல்ல அல்லாஹ் கூறுகிறான், ஆகவே முற்றிலும் அல்லாஹுக்கு வழிபட்டு பரிசுத்த மனதுடன் அவனை வணங்கி வருவீராக. பரிசுத்தமான வழிபாடு அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமானது. தூய்மையான வழிபாடு அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமானது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். இஹ்லாஸ் என்கிற மன தூய்மை என்பது ஓர் அடியாருக்கும் இறைவனுக்கும் இடையிலான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தமாகும். இது குறித்து கவிஞர் பின்வருமாறு கூறுகிறார்: எனது இறைவனே, நீயே எனது நோக்கமாக இருக்கிறாய். எனவே எனக்கு நீ வாரி வழங்குவாயாக. எனது நற்செயல்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக. அதனைத் தொடர்ந்து உனது திருப்பொருத்தத்தை எனக்கு தந்தருள்வாயாக என்று அந்த கவிஞர் கூறுகிறார். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்து. தூய்மையான எண்ணத்தோடு நடந்து கொள்பவர்களே, தூய்மையான எண்ணம் என்பது வணக்கங்களை மெருகூட்டுகிறது, மேலும் நன்மதிப்பை கூட்டித் தருகிறது. இதன் மூலமே அழகிய நற்குணங்களும் அழகிய நற்பண்புகளும் உருவாகின்றன. உரிமைகளையும் பொறுப்புகளையும் பேணி காக்கும் நம்பிக்கைக்குரிய காவலாளியாக இந்த தூய்மையான எண்ணம் இருக்கிறது. தூய்மையான எண்ணங்களிலேயே ஆகச் சிறந்ததும் மிகப்பெரியதும் எதுவென்றால் ஒருவன் தன் தேசத்திற்காக தூய்மையான எண்ணத்தோடு செயல்படுவதாகும். யார் தன் தாய்நாட்டை மிக உண்மையாக நேசிக்கிறாரோ கண்டிப்பாக அவர் தனது தாயகத்திற்கு தயங்காமல் சேவை செய்ய முன்வருவார். தாய்நாட்டின் பெருமையை தக்க வைப்பார். நாட்டின் சட்டதிட்டங்களை மதித்து நடப்பார். தாய்நாட்டிற்கு நிறைவேற்ற வேண்டிய பொறுப்புகளை மிகச்சரியாக நிறைவேற்றுவார். தாய்நாட்டிற்கு புகழ் சேர்ப்பார். தாய்நாட்டின் அடையாளங்களை மாற்ற முனைய மாட்டார். தனது ஏனைய பணிகளிலும் தாய்நாட்டையே முன்னிலைப்படுத்துவார். தாய்நாட்டை பற்றிய நல்லவிதமான செய்திகளை பரப்புவார். தனது ஒவ்வொரு பேச்சிலும் மூச்சிலும் தாயகத்தின் வளர்ச்சியை குறிக்கோளாக கொண்டிருப்பார். எத்தகைய ஆபத்துகளில் இருந்தும் தன் தாயகத்தை காக்க முன்வருவார். மேலும் தன் தாய்நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பார். பகிரங்கமாகவும் மறைவாகவும் தனது தாயகத்திற்கு தொடர்ந்து துஆ செய்து கொண்டே இருப்பார். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்ததை இறைவன் திருமறையில் கூறி காட்டுகிறான். வஇஸ் கால இப்ராஹிம் ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினா. இப்ராஹிம் தனது இறைவனை நோக்கி துஆ செய்தார். என் இறைவனே, மக்காவாகிய இந்த ஊரை அபயமளிக்கும் பட்டணமாக நீ ஆக்கி வைப்பாயாக. எனது இறைவனே, மக்காவாகிய இந்த ஊரை பாதுகாப்பளிக்கும் ஊராக நீ ஆக்கி வைப்பாயாக என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்ததை இறைவன் திருமறையில் கூறுகிறான். தேசத்தை பற்றிய பாடல் வரிகளில் வரும் உட்பொருளை உங்கள் எண்ண அலைகளில் மீண்டும் மீண்டும் மீள்பதிவு செய்யுங்கள். நாம் உழைப்போம், மிக உண்மையாக இருப்போம். நாம் உழைப்போம், மிக உண்மையாக இருப்போம். இத்தேசத்தில் நாம் வாழும் காலமெல்லாம் நாம் உண்மையாக இருப்போம், நாம் உண்மையாக இருப்போம் என்ற வரிகளை நினைவில் கொள்ளுங்கள். யா அல்லாஹ், உனது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அறிவுரைகளை பின்பற்றி நடப்பதற்கும் உனது கட்டளைகளை பின்பற்றி நடப்பதற்கும் எங்களுக்கு நீ உதவி புரிவாயாக. அல்லாஹ் தனது திருமறையில் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும். ஈமான் கொண்ட நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியுங்கள், இன்னும் அல்லாஹ்வின் தூதருக்கும் உங்களில் நேர்மையாக அதிகாரம் வைப்பவர்களுக்கும் கீழ்ப்படியுங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். இந்த எனது சொல்லை மிக உறுதியாக சொல்கிறேன், மேலும் நான் அல்லாஹ்விடம் பிழை பொறுக்க கேட்கிறேன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்து.
இந்த பெருநாள் தினத்தை நல்ல விதமாக கொண்டாடுபவர்களே, மிக உண்மையாக இருப்பது பல நிலைகளில் இருக்கிறது. அதில் உன்னதமான நிலை என்பது ஒரு மனிதன் தனது குடும்பத்தார்களிடமும் சமுதாயத்திடமும் மிக உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும். தனது தாய் தந்தைக்கு நன்கு சேவையாற்றும் பிள்ளையாக நடந்து கொள்ள வேண்டும். தனது இரத்த வழி சொந்தங்களோடும் உற்றார் உறவினர்களோடும் நெருக்கமாக இணக்கமாக இருக்க வேண்டும். தனது இல்லத்தரசியிடமும் பிள்ளைகளிடமும் நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டும். தமக்குரிய பொறுப்புகளை உணர்ந்து செயல்பட வேண்டும். தமது குடும்பத்தாருக்கும் சுற்றத்தார்களுக்கும் மிக தாராளமான எண்ணத்தோடு கொடுத்து உதவ வேண்டும். இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பின்வரும் அறிவுரையை கவனத்தில் கொள்ள வேண்டும். இன்னல் முஸ்லிம இதா அன்ஃபக அலா அஹ்லிஹி நஃபகா வஹுவ யஹ்தஸிபுஹா கானத் லஹு ஸதகா. ஒரு முஸ்லிம் இறைவனிடம் நன்மையை எதிர்பார்த்தவராக தன் குடும்பத்தாருக்கு செலவு செய்தால் அதுவும் அவர் செய்த தர்மமாக மாறும். ஒரு முஸ்லிம் இறைவனிடம் நன்மையை எதிர்பார்த்தவராக தன் குடும்பத்தாருக்கு செலவு செய்தால் அந்த செலவும் அவர் செய்த தர்மமாகவே மாறும் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். நாம் ஒவ்வொருவரும் நமது குடும்பத்தார்களிடம் மிக உண்மையாக நடந்து கொண்டால் நமது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அவ்வாறே திகழ்வார்கள். அதனை பார்த்து பாடம் படிக்கும் மற்றவர்களும் அதே போன்று தங்கள் குடும்பத்தார்களிடம் மிக உண்மையாக நடந்து கொள்வார்கள். இதனால் நமது சமூகத்தில் உள்ள அனைவரும் உண்மையாக நடந்து கொள்ளும் பண்பை பெறுவார்கள். இதனால் ஒட்டுமொத்த சமூகமும் போற்றுதலுக்குரியதாக உருவாகிறது. ஒருவருக்கொருவர் நெருக்கமாக திகழ்வதிலும் அரவணைத்து செல்வதிலும் நம் சமூகம் ஓருடல் என்கிற நிலையை அடைகிறது. இந்த பெருநாள் தினத்தில் உங்கள் சுற்றத்தார்களிடம் தனித்து விடப்பட்டவர்களை தேடி சென்று சந்தியுங்கள். இதனால் அன்பு எல்லா இடத்திற்கும் பரவுகிறது. மகிழ்ச்சியும் உற்சாகமும் எங்கும் செழித்து ஓங்குகிறது. நமக்கு நெருக்கமானவர்களிடமும் பக்கத்து வீட்டில் உள்ளவர்களிடமும் நண்பர்களிடமும் உடன் பணி செய்பவர்களிடமும் இத்தகைய நேசத்தையும் நெருக்கத்தையும் நாம் வெளிப்படுத்த வேண்டும். இந்த பெருநாள் தினத்தை நமது சமூகத்திற்கு மிக உண்மையாக நடக்கும் தினமாக நாம் மாற்றி அமைப்போம். தேசத்தை மிக உண்மையாக நேசிக்கும் தினமாக இதனை நாம் உருவாக்குவோம். நம் தாய் நாட்டிற்கு நாம் உண்மையாக நடந்து கொள்வதால் பிரமிக்க வைக்கும் வெற்றிகளை இத்தேசம் பெறுகிறது. உறுதியான கட்டமைப்பை உருவாக்குகிறது. தனக்கான மரியாதையை நிலைநாட்டுகிறது. ஒன்றன் பின் ஒன்றாக ஒவ்வொரு நற்செயலையும் இத்தேசம் நிறைவேற்றுகிறது. இதனால் எங்கும் பசுமை நிறைந்து வெற்றி கனிகள் பூத்து குலுங்குகின்றன. நமது ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் உண்மையாக நடந்து கொள்வதன் தன்மையை வெளிப்படுத்துவோம். வணக்க வழிபாடுகளில் நாம் மிக உண்மையாக நடப்பதால் நமது வணக்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதோடு இறைவனின் உதவியும் கிடைக்கிறது. நம் தேசத்திற்கு நாம் உண்மையாக நடப்பதால் நம் தேசப்பற்றை வெளிப்படுத்தி நமது விசுவாசத்தை நிரூபிக்க முடியும். குடும்பங்களில் நாம் ஒற்றுமையாக இருப்பதால் குடும்ப உறுப்பினர்களிடையே நேசமும் நெருக்கமும் அதிகரிக்கிறது. கல்வி தேடுவதில் உண்மையாக இருந்தால் ஆழமான அறிவும் தொடர் முன்னேற்றமும் கிடைக்கும். நமது அன்றாட செயல்களில் உண்மையாக இருந்தால் வேலையை பரிபூர்ணமாக செய்து முடிப்பதோடு தொடர் வெற்றிகளை சுவைக்க முடியும். பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும் போதும் அவர்களை நெறிப்படுத்தும் போதும் ஆசிரியர்கள் மிக உண்மையாக நடந்து கொண்டால் பிள்ளைகள் மீதான பாசத்தையும் ஒழுங்கமைப்பையும் வளர்க்க முடியும். கொடுத்து உதவுதல் மற்றும் தர்மம் செய்வதில் உண்மையாக நடந்து கொள்வதால் சமுதாயத்தில் நல்ல மாற்றம் ஏற்படுவதோடு மற்றவர்களையும் கொடுக்க தூண்டுகிறது. ஏனோ தானோ என்று 1000 திர்ஹம்கள் தர்மம் செய்வதை விட மிக உண்மையான அக்கறையோடு தூய்மையான எண்ணத்தோடு ஒரே ஒரு திர்ஹம் தர்மம் செய்வதன் மூலம் நன்மைகளை பெற்றுவிட முடியும். மன தூய்மையே இல்லாமல் நிறைவேற்றப்படும் எத்தனையோ நற்செயல்களை விட மிக தூய்மையான எண்ணத்தோடு நிறைவேற்றப்படும் ஆகச்சிறிய ஒரு நற்செயல் அதிக நன்மைகளை பெற்று தந்துவிடும். நம் அனைவருக்கும் உண்மையான எண்ணங்களை தருவதற்கு அல்லாஹு தஆலாவிடம் மன்றாடி துஆ செய்வோம். நமது அன்றாட செயல்பாடுகளில் தூய்மையான எண்ணத்தோடு இருப்பதற்கும் நம் தேசத்தின் மீதான நமது பற்றை வெளிப்படுத்துவதில் உண்மையான எண்ணத்தோடு இருப்பதற்கும் இறைவனிடம் மன்றாடி கேட்போம். நிலையான மற்றும் ஒற்றுமையான இந்த சமூகத்திற்கு நாம் மிக உண்மையாக நடப்பதற்காகவும் இறைவனிடம் உதவி கேட்போம். யா அல்லாஹ், எங்கள் தலைவரும் எங்கள் நபியுமாகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் புனிதமிக்க அவர்களின் குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த அவர்களின் தோழர்கள் மீதும் ஸலவாத் என்னும் ஈடேற்றத்தையும் சலாம் என்னும் அமைதியும் பரக்கத் என்னும் நற்பாக்கியங்களையும் தந்தருள்வாயாக.
மேலும் நல்வழி காட்டும் ஹலீஃபாக்களாகிய அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் ஆகியோர்களையும், சங்கை நிறைந்த அனைத்து தோழர்களையும், அவர்களை தொடர்ந்து வந்த தாபியீன்களையும், உலக முடிவு நாள் வரை இவர்களை அழகிய முறையில் பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்களாகிய எங்கள் அனைவரையும் நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், இந்த தேசத்தின் ஜனாதிபதி மாண்புமிகு ஷேக் முஹம்மது பின் ஜாயித் அவர்களுக்கு அனைத்து நல்ல முயற்சிகளுக்கும் நீ உதவி புரிவாயாக. யா அல்லாஹ், மாண்புமிகு ஷேக் ஜாயித், மாண்புமிகு ஷேக் மக்தூம் மற்றும் மாண்புமிகு ஷேக் ஹலிஃபா பின் ஜாயித், மேலும் ஏனைய அமீரக ஆட்சியாளர்கள் உனது பொருத்தத்தை நோக்கி உன்னிடம் வந்து சேர்ந்த காலம் சென்ற ஆட்சியாளர்கள் அனைவருக்கும் நீ அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்கள் தந்தைமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக. மேலும் எங்கள் இரத்த வழி உறவினர்களுக்கும் யாருக்கெல்லாம் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக. அல்லாஹு தஆலா இந்த பெருநாள் தினத்தை உங்களுக்கு நன்மையும் நற்பாக்கியமும் நிறைந்ததாக ஆக்கி அருள்வானாக. ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் நலவுகளையே அனுபவிப்பீர்களாக. ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் நலவுகளையே அனுபவிப்பீர்களாக. ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் நலவுகளையே அனுபவிப்பீர்களாக. மஅஸ்ஸலாம்.